ஹலோ எவ்ரிவன். நாங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மகா அவதார் அப்படிம்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜி. பாபாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்பவும் வந்து இமயமலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்பவும் அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 வயசு தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி வந்து அவர் வந்து அதாவது அந்த பாபாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் அப்படிங்கிறாங்க. அதுவும் அவர் வந்து ஒரு தமிழருங்கிறாங்க. ஏன்னாக்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாபாஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் படம் வந்துச்சு. ரஜினிகாந்த் அவங்க நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல. ஸோ அந்த அப்பதான் வந்து நம்மளுக்கு பாபாஜிங்கிறதே வந்து யாருன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க போதி தர்மர். போதி தர்மருங்கிற ஒரு தமிழர் தான். ஸோ அவரும் வந்து ஒரு சூர்யா நடித்த படத்துக்கு அப்புறம் தான் அவரை பத்தி நம்மளுக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இவரு பிறந்திருக்காரு. இப்ப வரையும் வந்து இமயமலையில வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவர பார்க்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்க, நெறைய பிரபலங்கள்லாம் வந்து அங்கே போய்க்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம பர்ட்டிகுலரா போய் பேசணும்னாக்க, இவங்கள வந்து ரஜினி சார் வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த இமயமலைக்கு போயிட்டு, அந்த குகையில போயிட்டு தவம் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப வரையும் சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அவரும் வந்து இன்னும் வந்து அங்க இருக்கிறாங்க. தவம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பேர் ஒளியா வந்து அங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஐஃபோன் அந்த புக்கெல்லாம் படிச்சு, இவர் மேல வந்து அதிகமா வந்து ஈடுபாடு ஏற்பட்டு, இவரும் வந்து பார்க்க வருவாராம். அதாவது பாபாஜி மேல அதிகமா வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து மகா அவதார் அப்படி எடுத்தவங்க தான் வந்து எடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றொரு வந்து கிருஷ்ணர வந்து அவதாரம் எடுத்தது தான் பாபாஜி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கே வந்து அதாவது இவர் போதித்தாரு. இவர் வந்து போதித்தத வந்து சொன்னாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவர் வந்து ஆக்சுவலி வந்து இவர் பொறந்தது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது கிபி 2003. கிபி 2003 நம்ம சிதம்பரத்துல தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. அதாவது பரங்கிப்பேட்டை என்கிற ஊர்ல வந்து அவர் வந்து பிறந்திருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ராமன் தம்பதிகளுக்கு வந்து இவங்க வந்து கார்த்திகை. கார்த்திகை மாசம் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ இந்த ஆண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ பிறந்தவனையே வந்து அவங்க வீட்ல வந்து பக்கத்துல உள்ள அங்கே இருக்க பிறந்து வளர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்து ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது கோயில்ல. கோயில் திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து அங்க வந்து ஒரு கோயில்ல வந்து அர்ச்சகரா இருக்காங்க. ஸோ அந்த இதுல போயிட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு அந்த கோயில்ல வந்து இந்த பையன வந்து ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிடுறான். திருடி கொண்டு போய் வந்து அதாவது நார்த் சைட்ல கொண்டு ஒரு வீட்ல வந்து வித்துட்டு அவன் போயிடுறான். அந்த வீட்ல வந்து இந்த பையன் இருந்துகிட்டு இருக்காப்புல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த பையன பார்த்துட்டு, "தம்பி உங்களுக்கு வந்து நீங்க வந்து இங்கேருந்து போறீங்கடா, உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஏன்னா, அவர பார்த்தவுனே வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வீகம் வெளியாயிட்டு, அது காசி இந்த மாரி இடத்துக்கு புனித ஸ்தலங்களுக்குலாம் அதிகமா வந்து போறாங்க. போயிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னாக்க, அங்க உள்ள சாதுக்கள்கிட்டலாம் வந்து பேசுறாங்க. அவங்கள்ட்ட வந்து அ வர வாங்குறாங்க. இந்த மாரியெல்லாம் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. அது அ போக்கர் சித்தர்கிட்ட பத்தி இவர் வந்து ஆ குமுடம் போன்ற ஒரு யானத்தையும் வந்து அவர்கிட்ட வந்து பெற்றிருக்காரு. அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. இதனால வந்து இலங்கையில வந்து கதை ஆ தாமம் புனித ஸ்தலமா மாறுறதுக்காக இவரு ஒரு மிக முக்கியமா காரணமா இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம புதிய நாதர் கோயில்ல வந்து குற்றாலத்துக்கு போறாங்க. அங்க குற்றாலநாதர் கோயில்ல போயிட்டு அங்க வந்து தவம் பண்றாங்க. எதுக்குன்னாக்க, அங்க வந்து பராசக்திய வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவம் பண்ணினோனே, அதாவது இவர் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவருக்கு வந்து அதாவது அகத்தியர் வந்து வர்றாங்க, காட்சியளிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாரி அவங்கள்ட்ட பேசினோனே, அவர் வந்து இவருக்கும் வந்து அதிகமான சக்திய குடுத்ததா வந்து சொல்லப்படுது. இதனால வந்து இவங்க அதுக்கப்புறம் வந்து இமயமலைக்கே போயிடுறாங்க. இமயமலையில போயிட்டு அங்கே தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தவம் பண்ணி அங்க வந்து சீடர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சீடர்களும் வந்து அங்க வந்து இவங்களும் சீடர்கள் எல்லாருமே வந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா தெரியப்பட எப்போ வந்துச்சுனாக்க, அதாவது ரஜினி படம் வந்து பாப்பா படம் வந்துச்சு. அந்த படத்துல வந்து ரஜினி கேரக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த மாரி பாபாவா மாறுவாங்க. மாறி வந்து சீவ சமாதி அடைகிறது. அது இல்லாம அவங்க இறந்தாலும் வந்து இறக்காத மாரியே வந்து பேரொளியா இருக்கிறது. ஸோ இந்த அளவெல்லாம் வந்து அந்த இதில காமிச்சிருப்பாங்க. ஸோ அததான் வந்து அந்த படம் அந்த டயத்துல ஓடாட்டியும், பர்ட்டிகுலரா வந்து பாபாஜிங்கிறவங்க வந்து அப்பதான் வந்து மக்களுக்கு அதாவது சித்தர்ம சாமம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்க வந்து எல்லாருமே வந்து அந்த அவ்வளோ சீக்கிரம் போயிற முடியாது.
பர்ட்டிகுலரா வந்து இறக்குறவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு தான் வந்து எல்லாம் ஆசைப்படுவாங்களாம். இவரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு தெய்வீக ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அதாவது கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப அது இறக்கும்போது கூட வந்து சித்தரமா போக முடியுமா அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அதுக்கு போகலாம். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளு மட்டும் தான் அதுல முடியும். ஒரு குறிப்பிட்ட யோகிகள் தான் வந்து அந்த இடத்துக்கு முடியும் அப்படிங்கிற மாரியே வந்து அந்த இடத்துல வந்து சித்தர்மத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஸ்டீவன் ஜாப் அவர் என்ன பண்றாருன்னா, அவரும் ஒரு ஐஃபோன் ஃபவுண்டர். இவர் வந்து அதிகமா வந்து அந்த புக்குகள படிச்சுட்டு, பாபாஜி மேல அதிகமா வந்து நாட்டம் வச்சிருந்திருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து இவர் வந்து அடிக்கடி வந்து அந்த குகைக்கு போறதும், சாமி கும்பிடுறதுமா வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பரமஹம்சா யோகி என்கிற வந்து ஒருத்தர பார்த்தீங்கன்னாக்க, அதாவது பிரதேசத்துல வந்து பிறக்குறாங்க. 17 வயசு இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்க, அதிகமா வந்து இந்த பாபாஜிய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவுல போயிட்டு அங்க வந்து ஒரு அ ம மடம் அமைச்சு, அங்க எல்லாருக்கும் அமெரிக்க மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவர பத்தி வந்து சொல்றாரு. சொல்லி அவர் வந்து ஒரு புக்கும் எழுதுறாங்க. ஸோ புக் எழுதுனாங்கன்னா தெரிஞ்ச முன்னாடியே சொல்லிடுறாரு, நான் இறக்க போறேன் அப்படின்னு. அதனால தான் 1952ல வந்து இவர வந்து லாஸ் ஏஞ்சல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க, மேடையில இறந்த மாரியே வைக்கிறாங்க. ஆனா வந்து இவர் வந்து ஒரு அவங்க சீடர்கள்லாம் வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்தனாலயும், 15 நாளைக்கு மேல வந்து அவர் உடம்பு வந்து கெடாமயே இருந்திருக்கு. அந்த அளவு வந்து நார்மலா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து அவர் உடம்பு இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1946ல வந்து இவர் வந்து ஆட்டோ பயோகிராபி அப்படிங்கிற வந்து யோகி என்ற ஒரு புக் வந்து எழுதினாரு. அந்த புக் வந்து ஆங்கிலத்திலயும் சரி, ஆங்கிலத்துல இருந்தத வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்கிறாங்க. இத வந்து வெளியிட்டாங்க. அப்ப வெளியிட்ட வந்து ஸ்டீபன் ஜாப் வந்து இத பத்தி புக் எடுத்து படிச்சதுனால தான் இவர் வந்து அதாவது இவர் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த புக் எடுத்து படிச்சிருந்திருக்காரு. அப்ப படிச்சதுனால தான், இப்ப வரையும் வேர்ல்டுலயே வந்து ஒரு நம்பர் 1 கம்பெனியா வந்து ஆப்பிள் கம்பெனி இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பாபாஜி அந்த புக்க படிச்சனால தான் அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லப்படுது. அதாவது விராட் கோலியும் பத்தி இந்த பாபா புக்க வச்சு இப்பவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இமயமலையில வந்து அதிகமா ரஜினி போவாங்களாம். இதுல வந்து அ வி விடுதலை போராட்ட தியாகி வந்து டாக்டர் ராம்போஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல வருடமா வந்து இந்த பாபாஜிய பத்தி அதிகமா வந்து சொல்லுவாங்களாம். அங்கே உள்ள மக்களுக்கு வந்து அவர பத்தி வந்து அதிகமா வந்து எடுத்துரைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம் தமிழ் இனத்த சார்ந்த ஒரு அ அ தமிழினத்துல வந்து அழிக்கின்ற நேரத்துல வந்து அமெரிக்கா வந்து எப்படி சொன்னாங்கன்னாக்க, அதாவது மார்க்ஸ்வியன் அமெரிக்காவோட சேர்ந்த ஒரு மார்க்ஸ்வியன் ஒரு எழுத்தாளர் என்ன சொன்னார்ன்னா, அவர் தான் வந்து இத வந்து தமிழர் பாபாங்கிறது வந்து ஒரு தமிழர் அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இவர் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, நாகராஜன் பாபா என்கிற மாரியும் வந்து சீடர்கள் வந்து சொல்றாங்க. அது இல்லாம இது வந்து குண்டலினி சக்திய வந்து இவர் வந்து அதிகமா வந்து ஒரு அ ஒரு நம்ம வந்து ஒரு வேலைய செய்யறதுக்கு முன்னாடி, இந்த குண்டலினி அப்படிங்கிற ஒரு சக்திய வந்து நம்ம பயன்படுத்தினோம். அதாவது யோகாசனம் பண்ணோம்னா, நம்ம அந்த ஒரே வேலையில வந்து நம்ம ஃபோக்கஸிங்கா இருப்போம். அது மட்டும் இல்லாம, இந்த வேலைய வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம் அப்படிங்கிற மாரியும் வந்து அந்த இடத்துல அந்த புக்லலாம் வந்து எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து கிரியா சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க உங்க ஒரு ஒரு 1/2 மணி நேரம் உங்கள வந்து தியானம் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்கள வந்து இன்னும் பலப்படுத்தும். ஞாபக சக்தி அதிகமாகும். அதாவது ஒரு வேலைய வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். திரிசக்திய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட பலத்த வந்து அதிகப்படுத்துறதுக்கும் இந்த வந்து கிரியா சக்தி வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இந்த ஆட்டோபயோகிராபிக் புக் அது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஜியோ ஸ்டாக்கும், ரஜினி இவங்க மாரி பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து இப்ப வரையும் அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இத தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். பாபாஜி வந்து ஒரு தமிழர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது அமெரிக்கா ஃபுல்லா வந்து அவர வந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆட்டோ பயோகிராபிக் புக்க வந்து எல்லாரும் வாங்கி படிங்க. நல்லா இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து அ எவ்வளவு வந்து மனசுல வந்து அழுக்கு, அதாவது கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும், இந்த மாரி வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கும் சரி, நம்ம மனச வந்து நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும், இந்த மாரி புக்குகள வந்து நம்ம அதிகம் படிக்கணும்னு சொல்றேன். ஸோ நான் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் ஆனந்த் பாலா. வணக்கம்.